இல்லை தேர்தலில் நமக்கு என்ன இலக்குன்னு பார்க்கணும். தேர்தலில் இலக்குங்கிறது நமக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதனோடு இருக்கிற கூட்டணியும் நம்ம தோற்கடிக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் இந்தியா சில வருஷங்களில் மொத்தமாக அழிச்சிரும். இந்திய விவசாயிகள்னால அமெரிக்க விவசாயிகளோட போட்டி போடவே முடியாது. அவங்களுக்கு நம்மளுடைய இந்தியாவுடைய சந்தையை திறந்து விடுறதுங்கிறது விவசாயிகளுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு சமம். அதே போல் நம்ம 3% தான் வரி கட்டிக்கிட்டு இருந்தோம் நம்ம டெக்ஸ்டைல்ஸ் யூனிட்லாம். இன்றைக்கி நம்ம 17% வரி கட்ட வேண்டிய ஒரு சூழலில் இருக்கோம். அதே போல் நம்மளுடைய MSME இளைஞர்களுக்கான டேட்டா, அவங்களுடைய எதிர்காலம் எல்லாமே அழிக்கப்படுது. ஏன் அழிக்கப்படுதுன்னா, பிரதமர் அப்புறம் அவங்களுடைய பாஜகவோட அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவங்களோட பேர் எப்ஸ்டைன் ஃபைலில் இருக்குது. எப்ஸ்டைன்ங்கிறது சின்ன பிள்ளைங்க 5 வயசு 7 வயசு 9 வயசுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளை பாலியல் கொடுமை செய்து ஒரு தனி தீவில் வச்சு பல நாட்டின் தலைவர்கள் முக்கியமான பிரமுகர்கள்லாம் உலகெங்கும் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு அந்த பெண்களை தொடர்ந்து சீரழிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக மோசமான குரூரமான ஒருத்தரோட என்ன இந்திய பிரதமருக்கு வேலை, என்ன ஹர்தீப் சிங் பூரிக்கு வேலை? இப்போ அதனால தான் அது இன்னைக்கு அமெரிக்க அரசாங்கம் அஃபிஷியலாக எப்ஸ்டைன் ஃபைலை வெளியிடுறாங்க. வெளியிட்டு ஒரு 10% தான் இருக்குது. இன்னும் முக்காவாசி ஃபைல் வெளியிடப்படலை. அப்போ அந்த வெளியிடப்படாத ஃபைலில் சிக்கலான பிரச்சனைகள் இருக்குதுங்கிறதுனால தான் இந்த இந்திய அமெரிக்க ஒப்பந்தம் நடந்திருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நாடு விற்கப்படுற ஒரு சூழல்ல நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுறதுக்கு என்ன முயற்சி செய்யணுமோ அதுதான் காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் பிரியாரிட்டி. இப்போ MP எலெக்ஷன் இல்லை, MP MLA எலெக்ஷனே அல்ல இது. MP எலெக்ஷன் MLA எலெக்ஷன் இல்லை. MP எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒப்பந்தம் ஒரு மாசத்துக்கு முன்னதான் போட்டிருக்கு. இல்லை, கூட்டணி தான் எந்த தேர்தலுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை 5 மாநிலங்களில் தேர்தல் நடக்குது. எல்லா இடங்கள்லையும் பாரதிய ஜனதா கட்சியை நீங்க அடியோட வேரோட அழிச்சா மட்டும்தான் இந்த மாதிரியான இந்த ஒப்பந்தத்தை நம்ம திருப்பி வாங்கி ஆகணும். இந்த ஒப்பந்தத்தை திருப்பி வாங்கல அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. 5 மாநில தேர்தலுங்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறப்ப அதுக்கான ராஜ்யசபா மெம்பரும் அதுல இருந்து வருது இல்லை. 5 மாநிலங்கள்ல எதிர்கட்சிகள் வெற்றி பெறது ரொம்ப முக்கியம். அதனால நாட்டை காப்பாற்றுறதுக்கான ஒரு தேர்தலாக தான் மாநில தேர்தலையும் நம்ம பார்க்க வேண்டியது. உள்ளாட்சி தேர்தல் கிடையாது. ஸோ மாநில தேர்தலை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை நோக்கி தான் நம்ம நகரணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் யாரு இல்லை, கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. எங்க அகில இந்திய பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்கள் மன்மு முதலமைச்சர் அவர்களை சந்திச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு மேல அது தொடர்பான விஷயங்களுக்கு நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தான் பதிலளிக்கணும். எம்பிக்கள் பதிலளிக்க முடியாது. உங்களுடைய கோரிக்கையான ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது அதுக்கு திமுக ஒத்து வந்திருக்கிறாங்க. இல்ல, அது பேசி முடிச்சாதானே தெரியும். பேச்சுவார்த்தையினுடைய முடிவுல எல்லா கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்குது. எங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு, திமுகவுக்கு ஒரு கருத்து இருக்கு, எல்லா கட்சிகளுக்கும் ஒரு கருத்து இருக்கு. கருத்து இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். ஸோ அது பேச்சுவார்த்தையின் முடிவுல தான் அதை தீர்மானிக்கப்படும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ் தொண்டர்களுடைய மரியாதை காப்பாற்றப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய கருத்து. அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. ஒரு செய்தி இருக்கு, திமுகவுல உடன்பாடுகள் வரவில்லை. இல்ல, ஒன்னும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல பேச்சுவார்த்தை குறித்த தகவல்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறவங்க தான் சொல்ல முடியும். பேச்சுவார்த்தைக்கு வெளியில் இருக்கிறவங்க சொல்ல முடியாது. நாங்க சொல்றது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்கு நாங்க நீண்ட காலமா கூட்டணியில் இருந்திருக்கோம். காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் ஒரு மரியாதையான ஒரு நிலைப்பாடு வேணும். அதே நேரத்தில் நாட்டையும் மக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த தேர்தலில் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். விஜய் சொல்லியிருக்காரு, சமநீதியை பயன்படுத்துவோம், ஆட்சியிலும் பங்கு இருக்கு, அதிகாரத்திலும் பங்கு இருக்கு. ஏன் காங்கிரஸ் நீங்க கேட்கக்கூடிய கோரிக்கையை திமுக மட்டும் மையமா வைக்கிறீங்க? இல்ல, நாங்க இருக்கிற கூட்டணியில வைக்க முடியும், இல்லாத கூட்டணியில அப்படி சொல்றாங்க. இல்ல, கூட்டணின்னு ஒண்ணு இருக்கு. 22 வருஷமா கூட்டணி இருக்கு. இட்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அப்படி இருக்கிறப்போ இருக்கிற ஒரு கூட்டணியில பேசுறதுங்கிறது முறையானதுன்னு எங்க கட்சியில நினைக்கிறாங்க. சோ அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க மட்டும்தான் கோரிக்கை வைக்கிறீங்க. இல்ல, நாங்க எங்க கட்சிக்கா சார்பா தானே பேச முடியும். மத்த கட்சி சார்பா அந்தந்த கட்சியின் தலைவர்கள் தானே பேச முடியும். 25 ஆண்டுகளமா நீங்க கட்சியில கூட்டணியில இருக்கிறீங்க. ஆனாலும் அதையும் பார்க்காம இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் காங்கிரஸ் ஒரு இழிவுபடுத்தி பேசக்கூடிய. இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கட்சியினுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் நாங்க காப்பாத்திக்கல தெளிவா இருக்கோம். அந்த மாதிரியான கருத்துக்கள் வர்றப்ப அதற்கு கடுமையான நாங்க எதிர்வினை ஆற்றிருக்கோம்.
அதனால வந்து இப்போ வந்து அதுக்கான சூழல் இல்லை. ஏன்னா 2 தரப்புலையும் நீங்கள் யாரும் பேச வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போதைக்கு ஒரு அமைதியாக தான் இருக்கு. தேங்க்யூ. இந்த மாதிரி கருத்துக்கள் வர எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ தான் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனா ராகுல் காந்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க. ராகுல் காந்தி தேசிய தேர்தல்னா அவர் சொல்லுவாரு, மாநில தேர்தல்னா மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் இருக்காங்க, பொறுப்பாளர்கள் இருக்காங்க, அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. இல்ல அதெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறவங்களுக்கு தான். நான் பேச்சுவார்த்தை குழுவுல இல்ல. மார்ச் 1ஆம் தேதி மோடி வந்து தமிழகம் வராரு. எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இல்ல மார்ச் 1ஆம் தேதியில 6ஆம் தேதியும் அவர் வராரு. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து இந்திய விவசாயிகளை வித்திருக்காங்க. அது தமிழ்நாட்டு விவசாயிகளும் அடங்கும். தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தொழில் துறைங்கிறது நம்மளுடைய சிறு குறு நடுத்தர தொழில்கள் தான். நடுத்தர தொழில்களுக்கு நான் முன்னையே சொன்ன மாதிரி 3% வரியிலிருந்து நம்ம 17% வரி கட்ட வேண்டிய ஒரு சூழலை நரேந்திர மோடி உருவாக்கியிருக்காரு. இதனால தமிழ்நாடு மாதிரி தொழில் விவசாயம் நிறைந்த மாநிலங்கள் கடுமையாக பின்னடைவை வந்து சந்திக்கும். அதாவது அவருடைய சுயநலத்துக்காக அவரையும் அவருடைய கட்சியையும் அமெரிக்காவிலிருந்து எப்ஸ்டைன் ஃபைல்ல இருந்து காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் இந்தியாவின் எதிர்காலத்தை அழிக்கிறாங்க. அதற்கு வந்து தமிழ்நாடு கடுமையான எதிர்வினையாற்றணும்.